வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நெறைய பேர் என்ட்ட சொல்ற விஷயத்த பத்தி கேட்குறேன். நான் நெறைய பேர பார்த்துக்கிட்டே இருக்கிறது உண்டு. "எனக்கு விஷயம் தெரியல சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய நான் கிண்டலா இங்க சொல்லியிருக்கிறேன். மக்களுக்கு எந்த புக்க நான் படிக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஹெச்ஓடி, ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடிய பத்தி பேசியிருக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ்ல புரொஃபஸரா இருக்காரு. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டா இருக்காரு. அவர்ட்ட நான் ஃபைனான்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பத்தி பேசினா, அவர் யார் ஃபைன்மேன்னு என்னையே கேட்டாரு. அது மாரி நான் பல தடவ இங்க சொல்லியிருக்கிற மாதிரி, "சியின் தந்தை யாருன்னு கேட்டா, எல்லாரும் எனக்கு சொல்றது சியின் தந்தை பாலகுருசாமின்னு." இப்ப இத ஏன் இன்னைக்கு நான் சொல்ல வரேன்னா, போன வாரம் ஃபுல்லா இந்த ஸ்டாக்கெல்லாம் போட்டு அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க. இந்த ஏஐ ஃபியர்னால இந்த ஸ்டாக்கெல்லாம் போட்டு அடிச்சு பின்னி நியர்லி ஒரு 2,00,000 கோடி காணாம போயிடுச்சு. மேலேயே காணாம போயிடுச்சு அப்படின்னாங்க. டிசிஎஸ்ஸு, விப்ரோ, இன்ஃபோசிஸ்ஸு இதெல்லாம் காணாம போயிடுச்சு. அடி போட்டு 5 வருஷத்துக்கு வரலாறு இல்லாத அளவுக்கு டிசிஎஸ் இறங்கிடுச்சு. இன்ஃபோசிஸ் இறங்கியிருக்கு. விப்ரோ இறங்கியிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் பேசினாங்க. நான் சொன்னேன், "இப்ப இத நம்ம வாங்கினோம்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு இது நல்ல லாபமா இருக்குங்கிறத" நான் வலியுறுத்தினேன். இங்கேருந்து இது இன்னொரு 50% கீழ விழும் அப்படிங்கிறத சொன்னேன். நான் போய் கீழ கமெண்ட்ஸில பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க, "சாருக்கு இவர பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐடி சர்வீசஸே எல்லாம் போச்சு. பரோகதி" அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏஐங்கிறது ஒரு டூல் விச் வில் இன்கிரீஸ் யுவர் புரொடக்டிவிட்டி. 10 பேர் வேலை செஞ்சு, நான் 3 மாசத்துல பண்ண வேண்டியத 2 பேர் வேலை செஞ்சு, ஒரே மாசத்துல பண்ற மாதிரி வந்துரும் வேலை. அது எவ்ரி இயர் இன்னும் ஃபாஸ்ட்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பெரிய புரோகிராமர் என்ட்ட என்ன சொன்னாருன்னா, "இஃப் ஐ அம் அ குட் புரோகிராமர், ஏஐ என்ன கிரேட் புரோகிராமர் ஆக்கிடும். நான் பண்ண சின்ன சின்ன தப்புகள அது சரியா பண்ணிடும்னு." சில பேர் என்ன புரோகிராமிங் கோடிங் விட்டா போதும்ன்னு போனவங்களுக்கு, ஒரு பேட் புரோகிராமரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆவரேஜ் புரோகிராமரா இருந்தீங்கன்னா, உங்கள அப்சல்யூட் ஆக்கிடும் ஏஐ அப்படிங்கிறத சொன்னார். மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம இந்த செகண்ட் கேட்டகரியில வருவோம். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஏஐ இதில இந்த பேட் இன்ஜினியர்ஸ பேட் புரோகிராமர்ஸ அப்சல்யூட் ஆகும்னு சொன்னேன். டு பி வெதர் நீங்க ஒரு ஆவரேஜ் புரோகிராமரா இருந்தா கூட, நீங்க டெஃபினட்டா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். நான் ஏன் இது இவ்வளோ டீட்டெயில்டா இன்னைக்கு பேசுறேன்னா, முஸ்தபிக் சலிமான் அப்படிங்கிறவரு கூகுள்லேருந்து மைக்ரோசாஃப்ட் போயிட்டாரு. அவர் ஃபைனான்ஷியல் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 18 மாசத்துல முக்காவாசி ஒயிட் காலர் ஜாப்ஸுங்கிறது அப்சல்யூட்டா போயிடுங்கிறாரு. அவர் ஒயிட் காலர் ஜாப்ன்னு சொல்றது லாயர்ஸ் ஹூ ஆர் டிராஃப்டிங் கான்ட்ராக்ட்ஸ், அதே மாதிரி அக்கவுண்டன்ட்ஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் லே அவுட் பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்க, இது மாதிரி பல வேலை போயிடுங்கிறாங்க. இதில் சைனாலேருந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஏஐ வந்திருக்கு. அத பார்த்தீங்கன்னா, சினிமாவே காலி ஆயிடுமோங்கிற பயம் இருக்கு எனக்கு. இது இன்னும் பெருசாக ஆக இன்னும் ஆயிட்டே போகும். இந்த லாஜிக் என்ன சொல்றாங்கன்னா, கோட கம்ப்யூட்டரே எழுதிடுச்சுன்னா, இவ்வளோ பேர் எதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு. இதனால என்ன பயம்னா, நீங்க பார்க்குறவங்கள்ல முக்காவாசி பேருக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். புதுசா வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஆல்ரெடி இருக்கிறவங்க நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும். இப்ப டிசிஎஸ்ல 12,000 பேர் அனுப்பிச்சேங்கிறாங்க. ஆக்சுவலா அனுப்பிச்சது 60,000 பேருங்கிறாங்க சில பேர். ஆட்களே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா தான் நீங்க பார்க்கணும். இதே எல்லா இடத்துலயும் ஆயிடும். அக்கவுண்டிங்கு, லாயரு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பீப்பிள் இன்னைக்கு செய்யறதையே திருப்பி திருப்பி செய்யற வேலை தான். இப்ப இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இக்னரன்ஸ பத்தி நான் சொல்றேன். நம்ம ஏன் இக்னோரண்ட்டா இருக்கோம்னா, நம்ம காலேஜ விட்டு வெளில வந்தப்புறம் புஸ்தகத்தையே புரட்டி பார்க்கறது கிடையாது. நான் சொன்ன ஹெச்ஓடி பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சு வெளில வேலை கிடைச்சிருச்சு. பெஞ்ச தேய்ச்சா சம்பளம் கிடைச்சிருச்சு. பசங்க என்ன ஆனாலும் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் கிடைக்க போகுது. சொன்னதையே கிளிப்புள்ள மாரி சொல்லிக் குடுத்து அவருக்கு 25, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா, யாரும் அந்த காலேஜுக்கே போமாட்டோம். ஒன்ஸ் விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, அது மாரி ஸ்கூலு, காலேஜுக்கே எவனும் போமாட்டான். போறது டைம் வேஸ்ட்டு, டைம் பாஸ் தான் தெரியும். ஸோ டைம் பாஸை வேற எங்கேயாவது பண்ணி நம்ம கற்றுக்கலான்னு போயிடுவோம்.
அந்த மாதிரி வாத்தியார் அப்சல்யூட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அப்சல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இக்னரண்ட்டாக இருந்தீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. நாமலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இக்னரன்ஸ் வந்து இன்னசென்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா, ஐயோ பாவம் அவனுக்கு தெரியல, அவனுக்கு வாழ்க்கையில் சரியான வாய்ப்பு கிடைக்கல, அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா அவன் ஒழுங்காக படிச்சிருப்பான். இதை நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். எந்த வயத்தில் நீங்கள் பறக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதுக்கு டிட்டர்மின் பண்ணும். ஓவேரியன் லாட்ரின்னு சொல்லுவேன். இப்போ நான் ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சேன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதனால எனக்கு இந்த கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் வந்தது. அந்த கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷை யூஸ் பண்ணி என்னால் பல விஷயங்கள் படிக்க முடிஞ்சுது. இந்த படிப்பறிவுனால தான் இன்றைக்கி என்னால் இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து பேச முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த கேப் இருக்குல்ல, அது அழிஞ்சு போயிடுச்சு. ஏன் அழிஞ்சு போயிடுச்சுன்னா, இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்துருச்சு. இன்டர்நெட்டில் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். நீங்கள் எதை வேணால் எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் வேணால் கூட பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு இன்டர்நெட் வந்தப்புறம். பல யூடியூப் சேனல்லாம் வந்துருச்சு. அந்த லேடிக்கு அவார்டே கொடுத்தாங்க. இங்கிலீஷில் யூடியூப் பெரிய அவார்டே கொடுத்தது இங்கிலீஷ் டீச்சிங் அக்கான்னு அது ஒரு சேனல் இருக்குது. நான் எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷையும் மாஸ்டர் பண்ணலாம். உங்களதில் லேட்டஸ்ட்டு உங்களோட எந்த சோசன் ஏரியாவோ அதில் எது லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி கூட இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது. காசு கொடுத்துலாம் நீங்கள் படிக்க வேண்டாம், ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. கான் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி நிறைய அகாடமி உடிமின்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி பல இருக்குது. பல ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, பல பெய்டு கோர்சஸ் கூட இருக்குது. நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ்லேயே ஆரம்பித்து சர்டிஃபிகேஷன் வேணுங்கிறத மட்டும் நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். நான் அதை போய் கற்றுக்கணும், இந்த இக்னரன்ஸ்லேருந்து நான் வெளில வரணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு இருக்கணும். அந்த வெறி இல்லைன்னு வைங்க, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இக்னரன்ஸுங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் அப்பா என்னை சரியாக படிக்க வைக்கல, எங்கள் அம்மா சரியாக படிக்க வைக்கல, எங்கள் சித்தப்பம் பண்ணல, எங்கள் பெரியப்பம் பண்ணலன்னு எதை வேணால் சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது. உலகத்துலேயே சீப்பஸ்ட்டு இன்டர்நெட் நம்ம ஊரில் தான். இதோட சீப்பாக இன்டர்நெட்டு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஃபோனில் உலகத்தில் இருக்கிற எந்த லைப்ரரியோடையும் நிறைய புஸ்தகம் இந்த ஃபோனில் இருக்குது. என்ன என்ன எல்லாம் வீடியோ இருக்குது. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் அதை பற்றி வீடியோ இருக்குது. முக்கால்வாசி 99% ஃப்ரீ. அதனால் இக்னரன்ஸ் வந்து இன்னசென்ஸு, லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறது. இக்னரன்ஸுங்கிறது இப்போ சின். அப்படின்னா இக்னரன்ஸுங்க நீங்கள் பண்ணுற பாவம். எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, நான் சரியான வீட்டில் படுக்கலை, எனக்கு அதனால் நான் கரெக்டான ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகலங்கிறதெல்லாம் இனிமேல் நீங்கள் எதுங்கே எடுபடாது. நீங்கள் கரெக்டான ஸ்கூலுக்கு போனீங்களா போகலையாங்கிறது முக்கியம் இல்லை. கான் அகாடமின்னு நீங்கள் எங்கே ஸ்கூலுக்கு போனீங்க, என்ன டிகிரி வாங்கியிருக்கேன்னு கேட்க மாட்டான். பாடத்தை சொல்லி கொடுப்பான். அந்த பாடத்தை புரிஞ்சு நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது உங்களோட கையில் இருக்குது. அதை விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன், கேடு கட்டு போட்டோன்னு நான் விட்டேன்னா அது என் லைஃப்பில் நான் பண்ணுற தப்பு. அதனால தான் சொல்கிறேன், இக்னரன்ஸுங்கிறது பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஏன்னா உங்களை வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் நீங்கள் பார்க்குறவங்க 30-35 வயசில் இருப்பீங்க. இன்னொரு 40-50 வருஷம் இருக்க போகுது. 2 வருஷத்தில் அவன் வந்து இதெல்லாம் நடந்துருங்கிறான். 2 வருஷத்தில் வேணாம், 3-4 வருஷத்தில் டெஃபினட்டாக நடந்துடும். நடந்துருச்சு, சடனாக வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை தேட முடியலன்னு அப்போ நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்கன்னா வலிக்கும், எவனும் உங்களை படுத்துவான். இன்றைக்கே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 4 நாளில் டெஃபினட்டாக வந்து 18 மாதத்தில் நீங்கள் ஃபார் அஹெட்டாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இக்னரண்ட்டாக இருக்காதீங்க. அது நீங்கள் பண்ணுற தப்பு. இனிமேல் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. நான் வாய்ப்பு கொடுத்துருந்தா கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. வாய்ப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடி எதிர்க்க ரெடியாக இருக்குது. ஒரு பெரிய சுனாமி அலை வரப்போகுது, எல்லாரையும் அடித்து கூட கூப்பிட்டு போகிறது. அந்த இலை அடித்து போகிறீங்களா, இல்லை அதில் பெண்டாகி சர்வைவ் ஆகி நிற்கிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.
குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.